இப்போ கோவப்பட்டு செத்துறேன்னு சொன்னல, அதுக்கும் சாரி. ஆனா நீ என் வீட்டுக்கு வராம வேற எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கோ. மாமா, அவ்வளவுதானா மாமா? நமக்குள்ள இருக்கிற காதல் பந்தம் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சா மாமா? இனிமே எதுவுமே இருக்காதா மாமா? முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடி எடுத்து வச்சதே நீதான். எத்தனையோ வாட்டி எதிர்பார்த்து இப்ப கடைசியில நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். டேய், நான் சொல்றது கேளுடா. நம்ம பூமிடா. டேய் ககன், நம்ம பூமிடா. பூமி, பூமி, வாங்கம்மா. பூமி, மாமா, ககன் இல்லடா மாமா. அப்புறம் உடனே உன் அண்ணன், அம்மா நான் பூமிக்கு போதையில தாலி கட்டிட்டேன், அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சாரதாக்கு டயலாக் பேச வாய்ப்பு கொடுக்காம உங்க அண்ணன் ககன், அம்மா அது இல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது உன் பெரியம்மா, வாய மூடுறா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, முதல்ல உங்க 2 பேருக்கும் ஆர்த்தி எடுக்கணும், என் மருமக கையால வீட்டுல விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லிருப்பா. இதாண்டா அங்க நடந்து முடிஞ்ச சீனு. என்னப்பா நடந்ததெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரியே சொல்ற? டேய் கண்ணா, அங்க இருக்கிறது இந்த கேபியோட பொண்டாட்டி, இந்த கேபியோட பெரிய புள்ளடா. இது கூடவா தெரியாது? இந்நேரத்துக்கு எல்லாரும் ஹாப்பியா தான் இருப்பாங்க. நீ டென்ஷன் ஆகாத, ஏற்கனவே உனக்கு கால் வலி, முதல்ல நீ உட்காரு, நல்லதே நடக்கும்டா. சரிப்பா. என்னோட மகளா? என்ன பொறுத்த வரைக்கும் பூமி உயிரோட இல்ல, செத்து போயிட்டா. நான் இவ கழுத்துல தாலி கட்டல, எங்களுக்கு கல்யாணமே நடக்கல. உன் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாருன்னு ஒரு வாட்டி, உன் அப்பா உயிர் ஆபத்துல இருக்குன்னு இன்னொரு வாட்டி, கட்டிக்க வேண்டிய ககனை நீ கை தவற விட்டுட்ட. நான் உங்களை காதலிக்கிறேன்னு எப்பவாவது சொல்லிருக்கேனா? அப்படி இருந்தும் காலம் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த ககனையும் உன்னையும் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துச்சு. உன் சாரதாத்தையோட மஞ்சள் குங்குமத்தை தக்க வைக்கணும்னு அந்த வாய்ப்பையும் நழுவ விட்டுட்ட. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுல தானே இருக்க போறோம். ககன் மனசுல நீ ஒரு ஏமாத்துக்காரியாவே மாறிட்ட. இன்னைக்கு என்னடானா ககனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி உன் அப்பா பார்வையில நீ செத்து போயிட்ட. நீ என்ன சொன்னாலும் ஒரு காலத்துல உண்மைன்னு நம்பின ககன் பார்வையில நீ பெரிய பித்தலாட்டுக்காரியா மாறிட்ட. முதல்ல எப்படி நீ இந்த ஊருக்கு வந்தியோ அதே மாதிரி இப்போ தனியா நின்னுட்டு இருக்க. நீ என்னதான் சாதிச்ச பூமி? பதில நீயே சொல்லிட்டு அதுக்கான கேள்வியை மட்டும் எதுக்கு என்கிட்ட கேக்குற? நான் என் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ககன் மாமா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் போய் சேர்றதுக்கு
மறுபடியும் இன்னொரு அடி எடுத்து வைக்க போறேன். உன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கு என்னோட சல்யூட் பூமி. நடு. நீ போற பாதையில நானும் உனக்கு துணையா இருப்பேன். நீ சொன்ன மாதிரியே காலமும் உனக்கு உதவி செய்யும். உன் கூட நான் இருக்கேன். பூமி, பூமி, அத்தை, நீங்க எதுக்கு அழுவுறீங்க? என்னன்னா இவ்ளோ கூப்பிடுற பூமியை காணோம், வெளியே போயிருக்காளா? இந்த வீட்ல உன் குடும்பத்தாளுங்க எப்படா இருப்பாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டுல தானே பூமி இருக்கணும். நீ சொல்ற அந்த கல்யாணம் எங்களுக்கு நடக்கல. அப்போ அந்த தாலி? நான் அவளுக்கு தாலிலாம் கட்டவே இல்லை. அவளே 3 முடிச்சு போட்டுக்கிட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கா. அண்ணா நீ என்னடா சொல்ற? மாமா அவளை இங்க தானே விட்டுட்டு போனாரு. நான் ரோட்ல விட்டுட்டு வந்துட்டேன்டா. இன்ஃபேக்ட் இந்நேரத்துக்கு அவ உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பா. அங்க வரலண்ணா, நான் அங்க இருந்து தானே இப்ப வரேன். டேய் சரி, அவ சின்ன பொண்ணு கிடையாது தொலைஞ்சு போறதுக்கு. அதான் வழி தெரியும்ல, அவளே பொறுமையா வீட்டுக்கு வந்து சேருவா. அண்ணா, காதலிச்ச பொண்ண நடு ரோட்ல விடுறதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? இப்ப பூமி எங்க இருக்காலோ என்னமோ.